ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புது வருட பிறப்பு. அதாவது இந்த சித்திரை மாதம், இந்த வருட பிறப்பானது சித்திரை மாதம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வருஷ பிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் வந்துடும். இந்த வருட பிறப்புல தான் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படுது. அதுல இந்த பஞ்சாங்கமாகப்பட்டது அந்த புது வருட பிறப்பு என்னைக்கு பிறக்குது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பங்குனி மாசம் 31 சனிக்கிழமை இரவு 8:10 அதாவது 13/4/2024 சனிக்கிழமை. இந்த விஷயம் 31 இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா சித்திரை மாதம் 1 அப்படின்னால்தான் அந்த வருட பிறப்பு நம்ம எப்பவும் நம்ம நினைக்கிறது. ஆனா முதல் நாளே பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் எல்லாமே அமைப்புல மாறிடுது. அப்போ அந்த லக்கணம் விழுகிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 8:10 முதல் நாளே இது பண்ணிடுது. சரி, இந்த கிரகத்தினுடைய இந்த வருடம் பிறக்கிறது பாத்தீங்க அப்படின்னா புலி வாகனத்துல பாலவ கரணத்துல. இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு, அதாவது மேசம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த புது வருடத்துக்கு எங்கெங்க இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். சூரியன் குரு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல. முதல்ல லக்கணம் விருச்சக லக்கணம். இந்த விருச்சக லக்கணம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய வீட்டுல பெரிய விஷயம். அது இல்லாம செவ்வாயும் சனியும் கும்பத்துல, புதன் சுக்கிரன் ராகு மீனத்துல, மேச வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு, சந்திரன் மிதுனத்துல இருக்காரு, கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டுல. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த புது வருடமாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 47%, விரயம் 71%. அப்ப இந்த விரயம் எவ்வளவோ ஆதாயம் எவ்வளவோ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஆதாயத்தை விட விரயம் அதிகமா இருக்கு. அப்ப இந்த வருடத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் அமைப்பு. அப்போ இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த ஆதாயம் விரயங்கள் எப்படி இருக்கும், இந்த வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் நம்ம விரிவாகவே பார்த்துருவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு நல்ல கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொண்டவர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லவா வேணும்? சிம்ம ராசி அப்படின்னாலே, சிம்மம் அப்படின்னாலே சிங்கம். சிங்கம் காட்டுக்கு ராஜா, இவர் உலகத்துக்கே ராஜா. சூரியன் உலகத்துக்கே ராஜா. ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான். அப்ப சூரியனாகப்பட்டவர்களுடைய நிலை, சூரியனுடைய ஆதிக்கம், சூரியனுடைய தொடர்பு எல்லாமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. பவர்ஃபுல்லான ராசி. அப்ப இந்த சிம்ம ராசி அப்படின்னா, சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த குரோதி வருடமானது எப்படி இருக்கும் அப்படித்தான் நம்ம பார்க்க போறோம். குரோதி வருடம் சித்திரை மாதமானது உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல போய் உச்சம் அடைகிறார். ரொம்ப பெரிய விஷயம். இந்த சித்திரை மாசம் பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்துல போய் உச்சம் பெறுறது, நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சூரியனாகப்பட்டவர். கண்டிப்பா ஒரு மாசம்தான் ஒரு கட்டத்துல இருப்பார், மறு மாசத்துல மறுகட்டத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த சூரியனாகப்பட்டவர் குருவோட சேர்ந்து உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. சித்திரை மாசம் பிறந்தும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. அப்புறம் சித்திரம் 18ஆம் தேதிக்கு மேலதான் அவர் மாறுறாரு. 1/5/2024 தான் குருவினுடைய பெயர்ச்சி. ஆனா உங்களுக்கு சனியினுடைய பார்வை 7ஆம் பார்வை. அது கண்ட சனி, கண்டக சனின்னு சொல்லுவோம். இந்த கண்ட சனி பாத்தீங்க அப்படின்னா தெண்டம் பண்ணணுங்கிறது ஒரு கணக்கு.
இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வரவு செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர்கள், பைனான்ஸ் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், வெளியில குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள், இவங்க எல்லாருமே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா அடி மேல அடி வாங்கி தொழிலையே நிப்பாட்டுற கண்டிஷன் கூட ஒரு சிலருக்கு வந்துடும். இப்ப தொழில் பண்ண வேண்டாம், வட்டி வாசி தொழில் சரியா வராது, நேர காலங்களும் அவ்வளவு சிறப்பா இல்லை, கொஞ்சம் லேட்டா பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அதிகம். இதே 4 பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு ஆளா செஞ்சுக்குவோம், கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த சிம்ம ராசிக்கு வந்து கண்டசனி ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டசனி ஓடினாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால இப்பவும் ரொம்ப சிறப்பாத்தான் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேற்பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும். என்னடா எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்கு வந்து பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்பே, அது உண்மையா இருக்குமா அப்படின்னா, சிம்ம ராசிக்கு கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு. சனியினுடைய தாக்கம் டைரக்டான பார்வையில இருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த சனியினுடைய தாக்கத்துல நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள், கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனால் வருமானங்கள் ஓரளவுக்கு கைகூடும். வருமானங்கள் நல்லபடியா வரும். வெளியில குடுக்கல் வாங்கல் முதல்ல வராமே கிடந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைச்சிடும். எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருக்காது இந்த சிம்ம ராசிக்கு. சரி, இந்த சிம்ம ராசிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 8ஆம் இடம் 9ஆம் இடம் அது பாக்கியஸ்தான். 8ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்து உச்சம் பெறாரு சுக்கிரன். அப்போ நீச பங்க ராஜயோகம், அது அப்படித்தான் நம்ம சொல்லணும். அப்போ அந்த நீச பங்க ராஜயோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீசம் பெற்றதுக்கு உண்டான வேலை நடக்கும். அதுக்கு அப்புறம் உண்டான ஒரு நன்மைகள் அவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு 4 பேர் நமக்கு கீழே கண்டிப்பா அவங்களுக்கு கீழே வேலை பார்த்தே தீருவாங்க. ஒரு ஹெட்டான போஸ்டிங்ல போய் உட்காரணுங்கிறது அவங்களுடைய விதி. சிம்ம ராசி அப்படின்னாலே பேச்சு வார்த்தை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அப்ப அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு இன்னைக்கு 8ல வந்து போய் சுக்கிரன் வந்து இருக்காருன்னா உங்களுக்கு 3க்கும் 10க்கும் உள்ள அதிபதி. அதனால கொஞ்சம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 3 அப்படிங்கிறது சகோதர உறவுகள், அதுல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லா வகையிலையுமே இந்த குரு பயிற்சியானதும் சரி, இந்த வருஷ பிறப்பாகப்பட்டதும் சரி, நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாகத்தான் இருக்கும், எந்த வகையிலையும் பொய் இருக்காது, பயப்பட வேண்டாம். இந்த உங்களுக்காக 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் 2 அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு, இது எல்லாமே 2ஆம் இடம் தான். அப்ப இந்த 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்கறது கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட விரிசல்களை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவார். அப்ப கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வருஷ கணக்குல ஒவ்வொரு சிலர் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கைகூடும். 2ஆம் இடம், உங்களுடைய 4ஆம் இடம், உங்களுடைய 6ஆம் இடம், இதெல்லாம் பார்வையிடுறாரு. குருவினுடைய பார்வைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் உண்டாகும். 6ஆம் இடத்தை பார்க்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ருணரோகம், சத்துரு, அந்த மாதிரி இடம். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கையில ஒரு லக்னாதிபதியோ ராசியதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது. லக்னாதிபதியோ ராசியதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் பலன் இல்லை. இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கறது? உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. உங்களுடைய ஜனன ஜாதகம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த வருஷம், மாசம், தேதி எல்லாம் அதை பார்க்கும்போது அதுல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதுறதா இருக்கட்டும், ஜாதகம் பார்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சந்தேகங்கள் கேட்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது இது. சரி, சிம்மராசிக்கு வந்து 8க்கும் 9க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெற்ற கிரகம் இருக்கு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கு. இதெல்லாம் விட பெரிய விஷயம் அப்படின்னா 2ல கேது, 8ல ராகு. இது வந்து சர்ப்ப தோஷம். சர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகு கேது பரிகாரம், அதாவது திருமணம் ஆகாத நபர்கள்,
திருமணத்துக்காக தடை ஏற்படுது அப்படின்னா ராகு கேது பரிகாரம் இருந்துச்சுன்னா பண்ணிருங்க, கண்டிப்பாக பண்ணிடுறது நல்லது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்காரு. 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான வேலையும் இதுல ஒரு சிலருக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு அது வந்து செவ்வாய் தோஷமா ஒரு தோஷமா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் இந்த கண்டக சனியானப்பட்டது செவ்வாய் மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வாய்ப்புகளை கொஞ்சம் கரெக்டாக வழி நடத்தி கொண்டு வருவது உங்களுடைய கடமையாக இருக்கும். சரி, மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள். மக நட்சத்திரங்கிறது கேது உடைய நட்சத்திரம். கேது பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கையில விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். அப்போ கடவுளுடைய ஒரு அனுக்கிரகமாகப்பட்டது நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் வந்து இந்த மக நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து பூர நட்சத்திரம். பூரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்காக 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்காரு. 8ல உச்சம் பெறுது அப்படின்னா கிரகங்கள் ராகு இருக்கு அப்படின்னா ராகுவோட சேர்ந்து பிரம்மாண்டம் படுத்துவார். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையுமே 8ஆம் இடம் ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடங்கிறது ஒரு சில அதிர்ஷ்ட நேரங்களையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நேர காலங்கள் கொஞ்சம் பத்தாத காலமா இருக்கு. பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவான் உச்சத்துல இருக்காரு. உச்சத்துல இருந்தாலுமே ஒரு சில நன்மைகளை தருவாரு. இந்த மாசம் ஏதேனும் ஒரு சில கவனங்களோட வண்டி வாகனங்கள் ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். சூரியன் உச்சத்துல இருக்காரு, குருவோட சேர்ந்து இருக்காரு. குருவோட சேர்ந்து இருந்தாலும் நன்மையத்தையும் செய்வாரு, எந்த வகையிலையும் அசுபமான வேலைகளை செய்ய மாட்டாரு. இருந்தாலும் கவனங்கள் தேவைன்னு சொல்றதுக்கான காரணம் இந்த சனியினுடைய கண்ட சனினால. அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம். உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெறதுனால இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பாதம் மட்டும்தான். அதுல உத்திர நட்சத்திரங்கள் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்புகள், வெளியூர், வெளிப்பயணம், காலேஜு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்புல அதையும் தாண்டி ஒரு நல்ல முன்னேற்றங்கள்ங்கிறதுல வாய்ப்பு உண்டாகிறது. பயப்பட வேண்டாம். வருமானங்கள்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. 2ல கேது, மாந்தியம் இருக்கு. ஒரு வாய்ப்புகள் நல்ல நல்ல வாய்ப்புகளாக இருக்கு. அதாவது மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே இந்த கண்டக சனியாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.